गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். 10வது கீர்த்தனத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றார், எப்படி அந்த குழந்தைய தொட்டில்ல போட்டு அதை அனுபவிக்கிறா அப்படின்னு. ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா தொட்டில்ல போடுவா இல்லையா. இந்த இடத்துல சொல்ற, இந்த தொட்டில் வந்து இந்த குழந்தைய தொட்டில்ல போடுறது, அந்த தொட்டில் வந்து சாதாரண தொட்டில் இல்லை, பிரம்மதேவரே வந்து கொடுத்த தொட்டில். பிரம்மதேவரே அவர் ஆசையா வந்து கொடுத்த தொட்டில்ல இவ அந்த குழந்தை கண்ணனை போட்டு இப்படி ஆட்டிண்டு அதை என்ஜாய் பண்றா, அதை அனுபவிக்கிறா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். ஸ்மராமி சந்ததம் பாலமுகுந்தம், ஸ்மராமி சந்ததம் பாலமுகுந்தம். எப்போதும் இந்த இந்த பாலமுகுந்தனை தொட்டில்ல போட்டு ஆற்ற அந்த பாலமுகுந்தனை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். கிங்கிணி பூஷித கட்டிமூலம் கங்கண ரஞ்சித கரகமலம் கர்ணலம்பித கனக குண்டலம் கண்ட சஜித குட்டில குந்தளம் வனஜமுகம் சாரு சஞ்சலநயனம் வியாக்ரநகயுத மௌக்திகாபரணம் பிரம்மாதிகசுர பூஜித சரிதம் प्रेमिक हृदयान्दोलन मिलितं சொல்லறாம். இந்த பாலமுகுந்தனை எப்போதும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். எப்பேற்பட்ட பாலமுகுந்தன் வர்ணிக்கிற இடுப்புல கிங்கிணி போட்டு இருக்காராம், கைகள்ல ரத்தின கங்கணங்கள்லாம் போட்டு இருக்காராம், காதுல வந்து ரத்ன குண்டலங்கள் போட்டு இருக்காராம். இப்படி படுத்துக்கும் போது சுருளான கேசம் வந்து கழுத்தை இப்படி சுத்தின்னு இருக்கான், அப்படி கழுத்துல இப்படி இப்படி வந்துன்னு இருக்கான். அப்பேற்பட்ட தாமரை முகமுடைய அந்த கண்ணன், அந்த குழந்தை வந்து தொட்டில போட்டோடனே இப்படி இப்படி சுத்தி சுத்தி பாக்குறதா, கழுக்குன்னு சிரிக்கிறதா, இப்படி இப்படி அந்த உருண்ட கண்ணு இப்படி இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் அப்பாவை பாக்குறதா, இந்த பக்கம் அப்பா அம்மா பாக்குறதா, இந்த பக்கம் பல எவ்வளவு கோபிகைகள்லாம் வந்து இருக்கா, அதெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்து ஒருத்தரையே பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கா அந்த குழந்தை. அப்படி வந்து அப்படி சொல்ற, சங்கம் போன்ற தன்னோட கழுத்துல முத்து மாலையெல்லாம் போட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த குழந்தை, அந்த பால முகுந்தன் இப்படி எல்லாரையும் இப்படி உருட்டி உருட்டி பார்த்துட்டு சிரிக்கிறதாம். எப்பேற்பட்ட குழந்தை அப்படின்னா, பிரம்மாதி தேவர்கள்லாம் பூஜிக்கக்கூடிய சரணம் கொண்ட அந்த குழந்தைய நம்ம எப்போதும், இந்த பால முகுந்தன் நம்ம எப்போதும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். அவர் வந்து அந்த இது வந்து ஊஞ்சல தாலாட்டு பாட்டு மாதிரி அமைச்சிருக்காரு இல்லையா, நீலாம்பரியில ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸ்ரீ அண்ணா சொல்ற, அவர் வந்து அதை தொட்டில்ல ஊஞ்சல் ஆட்டுறது மட்டும் இல்லை, நம்மளோட ஹிருதய ஊஞ்சலையும் நம்ம எப்போதும் ஆடின்னு இருக்க. நம்ம எப்போதும் அவரை ஆட்டின்னு அவர் நம்ம அனுபவிக்கணும், ஸ்மரிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா 10வது கீர்த்தனத்துல சொல்றார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.